நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் AC நஜ்முதீன், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பிரதேசங்களில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவிருக்கிறது. நாளாந்தம் 9000 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 165 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். COVID-19 நெருக்கடி காரணமாக ரயில் மற்றும் போக்குவரத்து சபை நாளாந்த வருமானம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தை போல் தற்போதைய அரசாங்கம் போலீஸ் திணைக்களத்தில் அரசியல் தலையீடு மேற்கொள்வதில்லை என இராஜாங்க அமைச்சர் நிமால் லான்சா தெரிவித்துள்ளார். பொருளாதார அழுத்தங்களை குறைப்பதற்கு சவுதி அரேபியா விரிவான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது. COVID-19 வைரஸ் காரணமாக தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலிலுள்ள பிரதேசங்களில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் 40 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இதன் முதற்கட்டமாக மினுவாங்கொடை, திவுலுப்பிட்டிய, வயங்கொட ஆகிய போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த 72,000 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்க உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை கொடுப்பனவை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கம்பஹா மாவட்ட செயலாளர் சுனில் ஜாய்லத் தெரிவித்திருக்கிறார். சமுர்தி அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக இந்த நிதி வழங்கப்பட உள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட்டிருக்கும் ஏனைய 16 போலீஸ் பிரதேசங்களுக்கு 2ஆம் கட்டத்தில் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவிருக்கிறது. நேற்றைய தினம் 8724 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக COVID-19 தொற்றை தடுக்கும் மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. இதற்கமைவாக இதுவரை 3,74,000 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை இராணுவத்தினர் நடத்தி செல்லும் தனிமைப்படுத்த நிலையங்களில் 9,386 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை வரை COVID-19 தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 2016 பதிவாகியிருக்கிறது. தொற்றுக்கு இலக்கான 127 பேர் இனம் காணப்பட்டனர். அவர்களில் 6 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள். ஏனைய 115 பேரும் மினுவாங்கொடை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களோடு தொடர்பை பேணியவர்கள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நேற்று மீறிய 53 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். இதன்படி குறித்த குற்றச்சாட்டின் பேரில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 265 ஆகும். இதேவேளை 48 வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரசு வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718 800 999. இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்திற்கு 200 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச ஒப்புதல் அளித்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. மக்களுக்கு தரமான கடல் உணவுகளை நியாயமான விலையில் வழங்கும் நோக்கில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கோரிக்கைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கடற்றொழில் அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. COVID-19 நெருக்கடி காரணமாக மக்களின் பயணங்கள் வரையறுக்கப்பட்டதை அடுத்து ரயில்வே திணைக்களத்தின் நாளாந்த வருமானம் 10 மில்லியன் ரூபாவால் வீழ்ச்சி கண்டிருப்பதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் VS பொல்வத்த தெரிவித்திருக்கிறார். பொதுவாக நாளொன்றுக்கு திணைக்களத்தின் வருமானம் சுமார் 15 மில்லியன் ரூபாய். தற்போதைய சூழ்நிலையில் இது 5 மில்லியன் ரூபாவாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது.
இதேவேளை இந்த நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு ரயில் பயணங்களை குறைப்பது சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ரயில் வண்டிகள் தொடர்ந்து சேவையை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் 30 மில்லியன் ரூபாவால் வீழ்ச்சி கண்டிருப்பதாக அதன் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்யும் போது தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என விவசாய திணைக்களத்தின் தேசிய விவசாய தகவல் தொடர்பாடல் நிலையத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஸ்ரீரங்கன் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதேவேளை அறுவடை செய்யும் பொருட்களை 18 விற்பனை செய்யும் போது வருமானம் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக உணவு மற்றும் உலக வறுமை ஒழிப்பு தினங்களை முன்னிட்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையில் இன்று காலை இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய இந்த விவசாயத்துறையை நாங்கள் அபிவிருத்தி செய்யும் போது அதனூடாக தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். நாங்கள் எங்களுடைய உணவுப் பொருட்களை முதன்மையான உணவுப் பொருட்களாகத்தான் விற்பனை செய்கின்றோம். அதாவது எவ்வாறு அறுவடை செய்கின்றோமோ அவ்வாறு அறுவடை செய்யும் பொருளாகவே தான் விற்பனை செய்கின்றோம். ஆனால் அதனை தவிர்த்து நாங்கள் அந்த பொருட்களை பதனிடும் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் எங்களுடைய உற்பத்தி, அதாவது எங்களுடைய இந்த வேலை வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ள முடியும். அதே போல விவசாயிகள் பெரும் வருமானத்தையும் அதிகரித்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இதனூடாக பருவமல்லாத காலத்தில் கூட விவசாயிகளுக்கு போதிய அளவான ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய இருக்கும். இதனால் அவருடைய வறுமை நீங்குவதற்கான ஒரு வழி இருக்கின்றது. பார்லமெண்ட் உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனை மறைத்து வைப்பதற்கான தேவை அரசாங்கத்திற்கு இல்லை என்று ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்திருக்கிறார். அவரை போலீசார் விரைவில் கைது செய்வார்கள் என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தை போல் தற்போதைய போலீஸ் திணைக்களத்தில் அரசியல் தலையீடு இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விஷேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய அடையாள அட்டையை ஒருநாள் சேவையின் கீழ் பெறுவதற்கு நேரம் ஒதுக்கிக் கொண்டவர்கள் தமது விண்ணப்பங்களை பிரதேச செயலக காரியாலயத்தில் ஒப்படைக்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான அடையாள அட்டையை விரைவாக தயாரித்து இலவசமாக அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் வியானி குணத்திலக்க தெரிவித்திருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு COVID-19 வைரஸ் தொடர்பான தகவல்களை சுகாதார பணியகத்திடமிருந்து தொலைபேசி மூலம் பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக அவசர இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கம் 1999 என்பதாகும். வைரஸ் தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளையும் இதன் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் குறித்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு COVID-19 பற்றிய தகவல்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உலகச் செய்திகள். COVID-19 வைரஸ் நெருக்கடியினால் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார அழுத்தங்களை குறைப்பதற்கு சவுதி அரேபியா விரிவான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது. தனியார் பிரிவு மற்றும் முதலீட்டாளர்கள் எதிர்கொண்டுள்ள சவால்களை இலகுபடுத்துவதற்கு நிவாரணங்களை வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. பொருளாதார ஊக்குவிப்பு வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பது சம்பந்தமாகவும் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாக அந்த நாட்டு செய்தி சேவை நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஈராக் தலைநகர் பாக்தாதில் அமைந்துள்ள குர்திஸ்தான் ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தின் மீது போராட்டக் குழுக்கள் தீ வைத்துள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள். உயிரிழப்பு மற்றும் சேத விவரங்கள் பற்றி உத்தியோகபூர்வ அறிவித்தல் இன்னும் வெளியிடப்படவில்லை. இதேவேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கட்டிடத்திற்குள் நுழைவதை தடுப்பதற்கு பாதுகாப்பு படையினர் தவறிவிட்டதாக ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. புகழ்பெற்ற எழுத்தாளர் ஷேக்ஸ்பியரின் முதலாவது தொகுப்பு நூல் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நூல் $10 மில்லியன் விற்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன.
நகைச்சுவை சரித்திரம், சோக கதைகளை உள்ளடக்கிய நாடக தொகுப்பு ஆகியவற்றை கொண்ட நூலான இது $6 மில்லியன் ஏலம் போகும் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நூலில் ஷேக்ஸ்பியரின் 36 படைப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. நூலை வாங்கியவர் பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. ஹட்டன் ஃபோர்டே சூடான டயகம வீதி அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது. இதற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. $450 மில்லியன் செலவில் இந்த வீதி அபிவிருத்தி செய்யப்படவிருக்கிறது. அடிக்கல் நடும் நிகழ்வில் அமைச்சர் CB ரட்நாயக்க, ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா, பாராளுமன்ற உறுப்பினர் M ராமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டுமில்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 2 போட்டிகள் இன்று இடம்பெற உள்ளன. அபுதாபி மைதானத்தில் பிற்பகல் 3:30க்கு ஆரம்பமாக உள்ள போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதவிருக்கின்றன. இதேவேளை துபாய் மைதானத்தில் இரவு 7:30க்கு ஆரம்பமாக இருக்கும் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதவிருக்கின்றன. இலங்கை நீச்சல் வீராங்கனையும் ஒலிம்பிக் கமிட்டி தடகள ஆணையகத்தின் செயலாளருமான ரேஷிகா உடுகம்புல சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் சந்தைப்படுத்தல் மேம்பாட்டுக் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தெற்காசிய பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியே அவர் சர்வதேச ஒலிம்பிக் குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். ரேஷிகா 2011ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீச்சல் போட்டியில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். முறையற்ற வகையில் அரிசிக்கான விலையை அதிகரிக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. கடந்த போகத்தில் நெல்லை கொள்வனவு செய்து பதுக்கி வைத்துக் கொண்டு அரிசியின் விலையை அதிகரிக்க சிலர் முயற்சிப்பதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அனுராதபுரம், குருநாகல் ஆகிய பிரதேசங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை நெல்லை கைப்பற்றியதாக அதிகாரி ஒருவர் கூறினார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸை போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC real time. பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC Finance real time ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. ரோஹணு மாகம்புர பிரதேசத்தில் இம்முறை பெரும்போகத்தில் சேனை பயிற்சியை விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. அரசாங்கம், வனவள பாதுகாப்பு திணைக்களமும் சேனை பயிற்சிக்கு காணிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கியிருந்தது.
இதனையடுத்து அதிக அளவான விவசாயிகள் சேனை பயிற்சியில் ஈடுபட இருக்கின்றனர். குரக்கன், சோளம், மிளகாய் உள்ளிட்டவை பயிரிடப்படவிருக்கின்றன. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது சிஐபி ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். மேற்கு சப்ரகமு ஆகிய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது சிஐபி ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பிரதேசங்களில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவிருக்கிறது. நாளாந்தம் 9000 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 265 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவிட்-19 நெருக்கடி காரணமாக ரயில் மற்றும் போக்குவரத்து சேவையின் நாளாந்த வருமானம் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தைப் போல் தற்போதைய அரசாங்கம் போலீஸ் திணைக்களத்தில் அரசியல் தலையீடு மேற்கொள்வதில்லை என ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார். பொருளாதார அழுத்தங்களை குறைப்பதற்கு சவுதி அரேபியா விரிவான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.